Friends, White Studio application open செய்து views, watch time, subscriber and estimate revenue மட்டும் செக் செய்கிற நபர்களா இருந்தா இந்த White Studio application வழியா நம்முடைய YouTube சேனல் எப்படி growth செய்ய முடியும்னு இந்த வீடியோல பார்க்கலாம். For example, உங்களுடைய YouTube சேனல்ல ஒரு வீடியோவை அப்லோட் செய்து அந்த வீடியோக்கு டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் and thumbnail கரெக்ட்டா கொடுத்த பிறகும் 100, 200, 300 இது மாதிரி மட்டும் வியூஸ் போகுதுன்னா White Studio applicationல ஒரு சில இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் அப்ளை செய்து நம்முடைய பழைய புதிய வீடியோக்களை எல்லாமே ரெக்கமெண்ட் செய்ய வைத்து அதிக வியூஸ் வர வைக்க முடியும். ஓகே, இப்போ அதற்கான செட்டிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் வீடியோ கிளிக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை செலக்டடாக வைங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒயிட் ஸ்டுடியோ அப்ளிகேஷனோட இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் ஒயிட் ஸ்டுடியோ அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செய்த பிறகு சேம் இந்த பேஜில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகும். ஒரு முறை செலக்ட் செய்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து நெக்ஸ்ட் இந்த பேஜில் புஷ் நோட்டிஃபிகேஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் அனலிட்டிக்ஸ், அச்சீவ்மெண்ட், பாலிசி, ஏர்ன் அண்ட் அப்டேட் இந்த ஆப்ஷனை எல்லாமே ஆனில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் வரலாம். நெக்ஸ்ட் சேம் இந்த பேஜில் ரைட் சைட் கார்னரில் ஷோ ஆகிற பென்சில் ஐக்கானை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸ் ஹோம் டேப் ஒரு முறை இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜ் இதுதான். இந்த பேஜில் ஹோம் டேப் அண்ட் ஃபார் யூ இந்த இரண்டு செட்டிங்ஸும் ஆன்லைன் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் செய்துக்கோங்க. ஒருவேளை ஆன்லைன் இல்லாத பட்சத்தில் ஆன் செய்து வச்சுக்கோங்க. இந்த இரண்டு செட்டிங்ஸையும் ஆன் செய்யறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக மென்ஷன் செய்திருக்காங்க. பட் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹோம் டேப். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சேனல் வீடியோவை அப்லோட் செய்து பப்ளிக் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒயிட் ஸ்டுடியோ அப்ளிகேஷனில் இந்த ஹோம் டேப் ஆப்ஷன் ஆன்லைன் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய வீடியோ உங்களுடைய ஆடியன்ஸ் யூடியூப் ஹோம் பேஜில் ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகுறதுனால உங்களுடைய ஆடியன்ஸ் அந்த வீடியோவை கிளிக் செய்து பார்ப்பதற்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ஹோம் டேப் ஆப்ஷனை ஆன்லேயே வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபார் யூ இந்த செட்டிங்ஸை ஆன் செய்து வைக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் செய்ய முடியும்னு ஒரு வீடியோவை அப்லோட் செய்து பப்ளிக் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நபர் அவங்களுடைய யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்து சேம் டாபிக், அதாவது ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் செய்ய முடியும்னு சர்ச் பண்ணுறாங்கன்னா யூடியூப் என்னுடைய வீடியோவும் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் செய்யும். ஸோ ஃபார் யூ இந்த ஆப்ஷனை ஆன் செய்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செட்டிங்ஸை கூட பார்க்கலாம். இதில் பாருங்கள், மோர் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து கண்டென்ட் டைப்பில் வீடியோஸ், ஷார்ட், லைவ் ஸ்ட்ரீம்ஸ், ஆல் கண்டென்ட் இந்த ஆப்ஷன் எல்லாமே ஆனில் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய ஓல்டு நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய ஆடியன்ஸ் கிட்ட திரும்ப ரெக்கமெண்ட் ஆகிறது மாதிரி. இதன் மூலம் வியூஸ் அதிகம் கிடைக்கும், சேனல் growth ஆகும். இந்த செட்டிங்ஸ் உங்களுடைய ஒயிட் ஸ்டுடியோ அப்ளிகேஷனில் அப்ளை செய்யும்போது உங்களுடைய யூடியூப் சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக growth ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ என்னுடைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்த வீடியோ கிளிக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.